இங்கே நிறைய குப்பை பொறுக்கிற பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் தனியாக ஒரு பிங்க் கலர் பேக்கை வச்சுட்டு அதில் குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அதில் ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி கிடைக்குது. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தா பயங்கரமான அழகாக இருக்குது. இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால அந்த பொண்ணோட ஃபோட்டோவை வீட்டில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுக்கிறான். அந்த பேக்கு கிடைச்சதுலேருந்து இதுக்கப்புறம் டெய்லியும் சீக்கிரமாக போய் அந்த பிங்க் கலர் பேக் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த பேக்காக பார்த்து இவன் அதில் இருக்கிற திங்ஸ் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அதில் ஒரு மில்க் ஷேக் டப்பா இருக்குது. அந்த டப்பாவில் ஒரு ஸ்ட்ராவில் லிப்ஸ்டிக் ஒட்டியிருக்கு. அந்த ஸ்ட்ராவையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான். அப்படி இன்னொரு நாள் அந்த பேக்கை கலெக்ட் பண்ண போகிறப்ப அந்த பேக்கில் ஒரு டேப் ரெக்கார்டு வந்து இருக்குது. பட் அது ஒர்க் ஆகலை. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ரெடி பண்ணி அதில் அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த வாய்ஸை கேட்டுட்டே ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப அவளோட ரிங்கை கழட்டி ஒரு டிஷ்யூ மேலே வச்சிருப்பா. அங்கே வேலை செய்கிற ஆண்டி தெரியாமல் அதில் குப்பையில் போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் இந்த குப்பையை எடுக்கிறப்ப அவனுக்கு அந்த ரிங்கு கிடச்சிருக்கும். இதை எப்படியாச்சும் இந்த பொண்ணுகிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படி சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில் இந்த பொண்ணுகிட்ட அந்த ரிங்கை கொடுத்தானா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.